ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது டிஜிடெக் பிராண்டோட ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு பட்ஜெட் அண்ட் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி மைக்கை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த டிஜிடெக் மைக் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் ஆகட்டும், ஆண்ட்ராய்டு ஃபோன் ஆகட்டும், ரெண்டு ஃபோனுக்குமே யூஸ் பண்ணுற மாதிரியான கம்பேட்டபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த ஃபோனுக்காக வாங்குகிறோமோ அந்த ஃபோனுக்காக நம்ம அந்த பின் கனெக்டர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். மார்க்கெட்டில் இப்போல்லாம் வந்து ஒயர்லெஸ் மைக்ஸ், அதாவது ஃபோனுக்காகட்டும் இல்லை டிஎஸ்எல்ஆர் கேமராக்காகட்டும், நம்ம ஒரு மைக் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 12,000 ரூபாய் போட்டால் தான் வாங்க முடியும். ஆனால் இதுவே வந்து ஃபோனுக்கு டிஜிடெக்கில் வந்து ஒரு 2,000 ரூபாய்க்குள்ளே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ப முடியுதா? அந்த மாதிரியான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஒயர்லெஸ் மைக்கை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த மைக் பார்த்தீங்கன்னா அதோட மாடல் நம்பர் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த மைக்கு. அந்த மைக்கோட மாடல் நம்பர் வந்து DWM003 அப்படிங்கிறது தான் வந்து அந்த மைக்கோட மாடல் நம்பர். நம்மளுக்கு வந்து இப்போ தான் வந்து இந்த ப்ராடக்ட் டெலிவர் ஆகிருக்கு. இந்த ப்ராடக்டை இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்டை எப்படி கனெக்ட் பண்ணணும், ஃபோனோட எப்படி பேர் பண்ணணும், வாய்ஸ் கிளாரிட்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மைக்கை வாங்கணும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் சிசர் எடுத்துகிட்டு வரணும். இது வந்து ஃபுல்லி ரேப்டாக வரும் பாலித்தீனோட. ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு அமேசானில் ஆர்டர் பண்ணும்போது இந்த ஃபுல் சீல்டு பேக் இல்லாமல் தான் வந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், ஸோ இது யாரோ வந்து யூஸ் பண்ணியிருக்க ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நான் திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டு இது யூஸ்டு மாதிரி தெரியுது, அதனால் வந்து நீங்கள் திரும்ப எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து இந்த பிரிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த பேப்பரோடு வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் பேக். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிரித்து ஸ்டிக்கர் ஒட்டியெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை திரும்ப அனுப்பிச்சிட்டு வேறு பொருள் கேட்கணும். அடுத்தது நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கணும். ஸோ இப்போ வந்து இது 3 பீஸாக இருக்கும். ஒன்று வந்து டிரான்ஸ்மிட்டர், 2 வந்து மைக்கு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இப்போ பார்க்குறது வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து இது மொபைலில் கனெக்ட் பண்ணுற பீஸு. இதை வந்து நான் வந்து USB-C டைப்புக்காக வாங்கியிருக்கேன். அதனால் இது வந்து அதுக்கான ஒரு மாடல். ஸோ இந்த 2 வந்து மவுத் பீஸு, 2 பேர் வச்சு பேசுகிற மாதிரியானது. இது எல்லாமே வந்து USB-C டைப் சார்ஜிங் தான். ஸோ இதை நம்ம வந்து சாதாரணமாக இப்போது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் டைப் சியில் வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கனெக்டரை வச்சே நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது ஒரு கிளிப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஷர்ட்லலாம் வந்து பேசுகிறவங்களுக்கு நம்ம குத்திக்கலாம், அந்த மாதிரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பேக்கிங்கில் என்னென்ன வரும்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவர், 2 மைக் வந்து டிஃபால்ட்டாக வரும். அது போக நம்மளுக்கு வந்து இந்த சார்ஜிங் கேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு கேபிள் இருக்குது. இது வந்து நம்ம இண்டிவிஜுவலாக மைக்ஸை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 விண்ட்ஷீல்டு வரும். இந்த 2 வந்து நம்ம மைக்கில் முன்னாடி கனெக்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ஏதாவது காற்றடிக்கிற இடத்துல இருந்து பேசினா கூட நம்மளுக்கு பெருசாக வந்து அந்த நாய்ஸ் வராது. அது வந்து அந்த மைக்குக்கு ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மாதிரி. ஸோ அது வந்து 2 ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சார்ஜ் பண்ணுற கேபிள், இதெல்லாம் தான் வந்து இந்த பாக்ஸில் வந்து செட்டாக வரும். நம்ம இப்போ அந்த ப்ராடக்டை வந்து அன்பாக்சிங் முடிச்சாச்சு. அந்த பாக்ஸில் பேக்டு பாக்ஸில் வந்து என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இனி அடுத்தது இந்த டப்பாவில் நம்ம என்னெல்லாம் எழுதியிருக்கு, அவங்க கம்பெனியில் வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு தடவை படித்து பார்த்துடலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் அண்ட் ரிசீவர் வித் டைப் சி கனெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 microphone with 1 receiver. மாடல் நம்பர் வந்து DWM003. இது வந்து கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கனெக்டிங் டெக்னாலஜி வந்து என்னென்னா 2.4 GHz வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் வந்து கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இதில் வந்து வித் டைப் சி கனெக்டர், என்ஜாய் ஆப்டிமல் ஆடியோ குவாலிட்டி டியூரிங் யுவர் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆர் ஆன்லைன் மீட்டிங்ஸ். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் மொபைல்லே ஆகட்டும் இல்லை லேப்டாப்லேயே ஆகட்டும் நீங்கள் வந்து மீட்டிங்ஸ்லாம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா இது வந்து இட் கேன் எக்ஸ்டெண்ட் அப் டு 4 hours, 4 மணி நேரத்துக்கு வந்து இந்த மைக்கில் வந்து பேட்டரி சார்ஜ் தாங்குமா. அதே மாதிரி கனெக்டிங் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். அந்த ரிசீவர், அதாவது
நம்ம ஃபோனுக்கும் மைக் மாட்டியிருக்கிறவங்களும் வந்து 10 மீட்டரில் இருந்தால் கூட அதோட கனெக்ஷன் வந்து நல்லா இருக்கும், நம்ம வாய்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அந்த டப்பாலேயே பின்னாடி திருப்பி பார்த்தோன்னா ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் அண்ட் ரிசீவர் வித் டைப் சி கனெக்டர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் one receiver with type C connector and 2 microphone. Can entertain dual respondent at the same time. அதாவது ரெண்டு பேர் பேசுகிறதும் சேம் டைமில் வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கிற ரிசீவர் வழியாக அந்த வீடியோவில் நம்ம வீடியோ பண்ணாலோ இல்லை வேறு எதுவாக வேணால் இருக்கட்டும் அதில் வந்து ரெக்கார்ட் ஆகும், ரிசீவ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஐடியல் ஃபார் என்ஜாயிங் ஆப்டிமல் ஆடியோ குவாலிட்டி டியூரிங் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆர் ப்ரொஃபஷனல் ஆன்லைன் மீட்டிங்ஸ். மீட்டிங்க்கு ஆன்லைன் மீட்டிங் ஆகட்டும் இல்லை ஏதாவது வீடியோ பண்ண ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆகட்டும் அதுக்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இட் நோட்டிசபிளி improves the sound of recording made with a smartphone or tablet PC. ஸோ இது வந்து டேப்லெட் பிசி ஆகட்டும் இல்லை மைக்ரோஃபோன் இல்லை மொபைல் ஃபோன் ஆகட்டும் இந்த ரெண்டுலேயும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். USB-C போர்ட் இருக்குது அதில். ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ அதே தான் முன்னாடி கொடுத்துருந்த அந்த கன்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரேடியோ ஃப்ரீக்வன்சி 2.4 GHz, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10 meters கனெக்டிவிட்டி, இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக. பவர் வந்து DC 5 volt, அதுக்கப்புறம் ரேடியோ ஃப்ரீக்வன்சி 2.4 GHz to 2.44 GHz. அதுக்கப்புறம் ரிசீவர் வயா USB-C டைப் வயா மொபைல் டிவைஸ், ஒர்க்கிங் கரண்ட் வந்து +or-11 mA. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு உண்மையாகவே வந்து இது அவசியம் இல்லாத ஒரு விஷயம் தான். ஏன்னா இவ்வளோ மைன்யூட்டாக எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ண போது இவ்வளோ விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இருந்தாலும் அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் இதே இந்த பாக்ஸில் வந்து பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. இம்போர்ட்டட் அண்ட் மார்க்கெட்டட் பை மெர்கன்டைல்ஸ் பிரைவேட் லிமிடெட், டெல்லியிலேருந்து. ஸோ இதை வந்து இந்த ப்ராடக்டை வந்து டெல்லியில் ஒரு கம்பெனி இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. MRP பார்த்தீங்கன்னா 2995 அந்த டப்பாவில் கொடுத்துருக்காங்க பாக்ஸில். ஆனால் நம்ம வாங்கினது இப்போ வரைக்கும் நான் விலை சொல்லலைன்னு நினைக்கிறேன் 1767, அதாவது 1767 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் அமேசானில். இது வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டிருந்தாங்க, சம்மர் சேல் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பார்த்தோன்னே சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். நம்ம இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா அந்த ரிசீவர் பீஸை எடுத்து அந்த ஸ்டிக்கர்லாம் பிரிச்சுட்டு மொபைலில் கனெக்ட் பண்ணி இந்த ரெண்டு மைக்கையும் வந்து கனெக்ட் எப்படி பண்ணுறது, அதாவது பேரிங் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ என்கிட்ட வந்து இன்னொரு சாம்சங் மொபைல் இருக்குது. ஸோ அதனால் இந்த சாம்சங் மொபைல் எடுத்து அதில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு லைட்டு வந்து பிளிங்க் ஆகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு லைட்டு பிளிங்க் ஆகும்போது என்ன பண்ணணும்னா இதில் வந்து பின்னாடி ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்கான். இந்த பவர் பட்டனில் வந்து இது கிளியராக இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல வந்து பவர் பட்டனை நம்ம இப்படி அமுத்தி பிடிச்சோன்னா இதுவும் ஆன் ஆகும். ஓகே, இது ஆன் ஆகுது பாருங்கள். இதில் வந்து ரெட் லைட் தெரியுதா? ஸோ இது ஆன் ஆன உடனே நம்ம இதில் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இது ஆட்டோமேட்டிக் பேரிங் ஆயிடுதுங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து இந்த பிளிங்க் ஆகிறது நின்றுச்சு பாருங்கள். இதில் வந்து ஆரஞ்சு ஆயிடுச்சு, இதில் வந்து நம்ம இதுலேயும் வந்து பிளிங்க் ஆகலை. ஸோ இது ஆன் பண்ண உடனே பேரிங் எல்லாம் ஆட்டோமேட்டிக் தான், நம்ம மேனுவலெல்லாம் எந்த பேரிங்கும் பண்ண தேவையில்லை. இது பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு இந்த மைக் ஆன் பண்ணாத வரைக்கும். இந்த மைக் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் கனெக்ட் ஆயிடுச்சு. அதனால் வந்து இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது நம்ம மேனுவலாக எந்த பேரிங் எந்த செட்டப் ப்ராசஸும் கிடையாது, ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ண வேண்டியது தான். ஸோ இதில் நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்கணும். இதில் வந்து மைக்கில் வந்து ரிசீவ் ஆகுதா, இதில் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் ரெக்கார்டிங் ஆடியோ த்ரூ USB மைக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆடியோ த்ரூ USB மைக் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மைக் வழியாக என் ஃபோனில் இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நான் முடிஞ்சால் நான் ஆடியோ ஃபைல் ஷேர் பண்ணுறேன். ரெக்கார்டிங் ஆடியோ த்ரூ USB மைக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆடியோ த்ரூ USB மைக் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மைக் வழியாக என் ஃபோனில் இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து அதை வச்சு நீங்கள் எவ்வளோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஏன் எனக்கு நான் செக் பண்ண வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக நான் செக் பண்ணணும் தான்.
ஆனால் வீடியோலையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், இதை அப்லோட் பண்ணுறேன் இந்த ஆடியோ ஃபைலை எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே மாட்டியிருக்கிற மைக்கு நான் இன்னும் ஆன் பண்ணவே இல்லை. இந்த மைக்கையும் ஆன், ஓ அதோட விண்ட்ஷீல்ட் கல் விழுந்துச்சு. சரி ஓகே, ஸோ நம்ம இதையும் ஆன் பண்ணி பார்த்துடலாம். இதுவும் பேர் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. ஓகே, இதுவும் கனெக்ட் ஆயிடுச்சு, இதுவும் ஆட்டோமேட்டிக் பேரிங். ஸோ ரெண்டு மைக்குமே ஆன் பண்ண உடனேவே அதுவாக வந்து பேர் ஆகிக்குது. நம்மளுக்கு எந்த ஒரு மேனுவல் ப்ராசஸும் கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அதனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. கண்டிப்பாக இந்த மைக்கை நான் vloggers வந்து மொபைல் யூஸ் பண்ணி vlog பண்ணுறவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது, அதனால் எனக்கு தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. நானும் கண்டிப்பாக இந்த மைக்கில் கொஞ்சம் ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதை அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன். இல்லைனா இதே வீடியோலையே நான் செக் பண்ணிவிட்டு இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்றத இது மொபைலில் எடுத்ததுன்னு சொல்லி அதை ஒரு தனி பீஸாக அப்டேட் பண்ணுறேன். ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்து நம்ம இந்த டிஜிடெக் வயர்லெஸ் மைக்கோட டெஸ்டிங்கான வீடியோ. நான் வந்து இது அவுட்டோரில் வந்து நான் இதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். வாய்ஸ் கிளாரிட்டி வந்து எப்படி இருக்குது இந்த டிஜிடெக் மைக்கோடத அப்படின்றத நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணலாம். இது வந்து அவுட்டோரில், வெளியில் இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை பெய்கிற டைமில் நான் வந்து இப்போ வெளியே நின்று மைக்கை வந்து நான் இங்கே குத்திக்கிட்டு நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் என் கை எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் வந்து மொபைல் ஃபோனை வந்து நான் தள்ளி தான் வச்சுருக்கேன். ஏன்னா மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக. அதனால வந்து இப்போ அதோட கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்றதை நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா தெரியும். இந்த வீடியோவை வந்து நான் நம்மளுக்கு இதே சேம் வீடியோவில் அன்பாக்சிங் வீடியோலேயே நான் உங்களுக்கு அட்டாச்சும் பண்ணுறேன். இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, ஃபோனோட மைக்ல ரிசீவ் ஆகாம இந்த வாய்ஸ் வந்து இந்த மைக்ல தான் ரிசீவ் ஆகுது அப்படின்றது கன்ஃபர்மேஷனுக்கு இந்த வீடியோ ஆன் பண்ண உடனேவே வாய்ஸ் வந்து இந்த யூஎஸ்பி மைக் வழியா தான் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்றத வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு பாப்அப் மாதிரி வரும். வீடியோ ஆன் பண்ண உடனே ஒரு 2-3 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுலயே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான், இப்போ இந்த டெஸ்ட் முடிஞ்சது. இந்த வீடியோவை, அதாவது இந்த ஃபுட்டேஜை வந்து நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்து டிஜிடெக்கோட ஒயர்லெஸ் மைக் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி கையை தூரமாக வச்சு, அதாவது ஃபோனை வந்து தூரமாக வச்சு ஃபோனோட மைக்லேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை. இதோட கிளாரிட்டியும் நம்ம மைக் குத்தி நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணும்போது அதோட கிளாரிட்டியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான் ரெண்டு ஃபுட்டேஜையும் நான் வந்து இதே வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். நீங்களே வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் 2-3 சைட்டில் வந்து டெஃபினட்டாக ரிவ்யூ பண்ணுங்கள். நான் ஒருத்தன் சொல்கிறத வச்சு மட்டுமே நீங்கள் டெசிஷன் எடுத்து வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த மைக்கில் இருக்குதான்னு பாருங்கள். பட்ஜெட் வைஸ், டெக்னாலஜி வைஸ் நான் ஈஸியாக சொல்லிடலாம். மற்ற உங்களோட தேவை வந்து உங்களுக்கு தான் தெரியும். அதனால் இந்த மைக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானதாக இருக்குதான்றதை பார்த்துட்டு நல்ல ஆஃபர் வரும்போது நல்ல ப்ரைஸில் வாங்குங்க. டப்புன்னு ஆசைப்பட்ட உடனே பார்த்த உடனே இம்மீடியட்டாக வாங்கிடாதீங்க. ஸோ டெக்னிக்கலாக வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் இதில் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோவை யூடியூப் வந்து மற்றவங்களுக்கும் நிறையா பேர்த்துக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும். லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு. இன்னொரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணும்போது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.